களத்துக்கு போறாங்க. நீங்க ஒரு சட்ட பஞ்சாயத்துங்கிற ஒரு அமைப்பை வைத்துக்கிட்டு தொடர்ந்து அரசாங்கங்களுக்கு எதிராக அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து ஒர்க் பண்ணீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல கமலஹாசனுடைய கருத்தியலை வடிவமைச்சதே உங்களை மாதிரியான நண்பர்கள் தான். சொன்னோம், அவங்க எடுத்து பண்ணாங்க. நிறைய களத்துல தான் இருந்தீங்க. ஆமா, களத்துல. கமலஹாசன் வரலங்கிறீங்க. இல்லை, கமல்ஹாசன் வந்து ஆரம்பத்தில் நான் என்ன சொல்கிறேன், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதல் தேர்தலில் சந்தித்தார். அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தாங்க. அதன் பிறகு நம்ம வந்து 4% ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னாக்கா அது 5, 6, 8, 10 வாங்குறதுக்கான வேலைகள் செய்யணும். அப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் நல்ல உதாரணங்க. அவருடைய ஓட்டு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஏறிட்டே வரும். 1%, 4%, 7, 8 இன்றைக்கி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும். அப்போ வந்து இது ஒரு நீண்ட கால பயிர் மாதிரி தான் அரசியல்லாம். நீங்கள் வந்து குறுகிய கழகம் இன்றைக்கி ஒரு 5 வருஷத்துலேயே நம்ம வந்து எதிர்பார்த்தோம் சிஎம் ஆயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நீ வேலையை நீங்கள் செய்யணும்ல. நீங்கள் வேலை செஞ்சுட்டு வந்தது அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்போ அது கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கலன்னா நீங்கள் மக்கள்கிட்ட தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும்.